لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله أنت تطلع بيننا في الكواكب كالبدور بل وأشرف منه يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله الشفاعة هب لنا في القيامة مشفقا ولنا إن ضاع يا سيدي خير النبي لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد بسم الله الرحمن الرحيم الحمد لله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان ما لم يشاء لم يكن لا حول ولا قوة إلا بالله إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيق إلا بالله عليه توكلت وإليه أنيب سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم قال الله سبحانه وتعالى في القرآن الحميد بسم الله الرحمن الرحيم وألزمهم كلمة التقوى وكانوا أحق بها وأهلها وقال النبي صلى الله عليه وسلم الصحابي كالنجوم فبأيهم اقتديتم اهتديتم وكما قال عليه الصلاة والتسليم கண்ணியத்திற்கும் மிகுந்த மேன்மைக்கும் உரிய சிறப்பான இந்த மாநாடு காலையிலிருந்து இன்ஷா அல்லாஹ் இரவினுடைய குறிப்பிட்ட பகுதி வரை மிக சிறப்பான முறையில் பெருந்திரளான மக்கள் கலந்து கொள்ளக்கூடிய சிறப்பான மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திருச்சி மாவட்ட வட்டார நகர ஜமாத் உலமா சபையினுடைய சங்கை மிக்க நிர்வாக பெருமக்களே, இந்த கூட்டத்திற்கு மாவட்ட தலைவர் அவர்கள் தலைவராக இருந்தாலும் தற்காலிக தலைவராக இதை வழிநடத்தக்கூடிய மாநில ஜமாத் உலமா சபையினுடைய துணை செயலாளர் சங்கைக்குரிய இனாமுல் ஹசன் காஷ்மி ஹதரத் பெருந்தகை அவர்களே, என்னை சுற்றி அரணாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கைக்குரிய உலமா பெருமக்களே, மேன்மைக்குரிய ஆலிம்களே, வருகைந்திருக்கக்கூடிய அல்லாஹின் நல்லடியார்களே, நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, ஆரம்பமாக உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிக்கையை மீண்டும் தடவை சொல்லி சலாம் சொல்லும் பொழுது பதில் சொல்வது வாஜிப் என்பதை பணியோடு ஞாபகப்படுத்தி வார்த்தைகளை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருச்சி மாவட்டம் திடீர்னு ஒரு கொள்கை விளக்க மாநாடுன்னு ஒன்று நடத்துகிறாங்களே, எதுக்காண்டி நடத்துகிறாங்கன்னு நான் நினச்சேன். ஒன்றும் பிரச்சனைலாம் இல்லையே, ஒன்றும் சூடெல்லாம் இல்லையே, இந்த மாநாடு ஒரு சூடு பிடிக்கணும் அப்படின்மானா ஏதாவது பிரச்சனைகள் இருந்து நடத்தினா பரவாயில்லை. திடீர்னு ஒரு கொள்கை விளக்க மாநாடுன்னு ஒன்று போட்டிருக்கிறாங்களே, காரணம் இல்லாமல் போட்டிருக்க மாட்டாங்க. என்ன விஷயம்னு யோசித்து பார்த்தேன். நேரடியாக அந்த ஆட்கள்கிட்ட கேட்கலன்னாலும் எனக்கு இன்னும் பிடிபடலை. ஆனாலும் கூட இஸ்லாமிய மார்க்கம் என்பது 5 அம்சங்களை கொண்டது. ஒரு ஆள் இஸ்லாத்தில் நிறைவாகணுமானா உதுஹுலு ஃபி ஸில்மி காஃபா, இஸ்லாத்தில் ஒரு ஆள் நிறைவாக அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் 5 அம்சங்களில் நிறைவானவராக இருக்க வேண்டும். அகீதாத், இபாதாத், முஆமலாத், முஆஷராத், அஹ்லாக்கியாத் என்று அரபியில் சொல்வார்கள். கொள்கைகள், வணக்க வழிபாடுகள், பிறர் சார்ந்த கடமைகள், கொடுக்கல் வாங்கல், குணங்கள், ஒவ்வொன்றுக்கும் உள்ள நல்ல விரிவான நிலைகள் இருக்கிறது. அதிலே முதல் தரமானதும் பிரதானமானதும் கொள்கைகள் தான். அந்த கொள்கைகளிலே ஒருவர் சரியாக இருந்தால்தான் அதுதான் அடித்தளம். இந்த கொள்கை என்பது சாதாரணமானதல்ல.
அது எப்பொழுதுமே விலைக்கு சொல்லப்பட வேண்டியதும் மக்களிடத்தில் ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டியதுமான ஒரு காரியம். கொள்கை பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிறகு வேறு ஒன்றுமே இல்லை. உஹது யுத்தத்தில் ஒரு சஹாபி கலந்துக்கிட்டாங்க, ஒரு சஜிதா கூட செய்யலை, அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. ஆனால் அவங்கள கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவங்கள சொர்க்கவாசின்னு சோபனம் சொன்னாங்க. ஏனென்று சொன்னால் கொள்கை தான் காரணம். ஏற்றுக்கொண்ட அந்த பிரதானமான கொள்கை தான் காரணம். அதனால் அந்த கொள்கை வழி நின்று நடத்தப்படக்கூடிய மாநாடு, அதில் பல்வேறு தலைப்புகள். ஒரு தலைப்புக்குள்ள இன்னொரு தலைப்பு ததாகுல் வேற. காலையில் ஒரு ஹசரத் பேசும்போது சொன்னாங்க, எல்லா தலைப்புலையும் என்னென்னு நான் பேச போகிறேன்னு ஒரு ஹசரத் பேசினாங்க. ஒரு தலைப்பில் உள்ள இன்னொரு தலைப்பு எல்லா விஷயமும் வருது. அதனால் நீங்கள் கேட்டது திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது மாதிரி இருக்கும். எத்தனை தடவை தான் ஒரு ஆயத்தை எழுதுறது, எத்தனை தடவை ஹதீஸை குறிப்பாக்குறது, திரும்பி திரும்பி சொல்கிற எல்லாருமே இந்த ஆயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படிங்கிற மாதிரி சில பேருக்கு என்னவும் வரலாம். மனதில் ஆழ பதிவதற்காக என்று மாத்திரம் நியத்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அருமையான பெருமக்களே, உலகத்தில் வந்த எல்லா தலைவர்களும் சீர்திருத்தவாதிகளும் அவங்க வாழுகின்ற காலத்தில் என்ன பிரச்சனைகள் இருந்ததோ அல்லது அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு முன்னால் என்ன பிரச்சனை இருந்ததோ அந்த பிரச்சனைகளை சொன்னார்கள், அதற்கான தீர்வை சொன்னார்கள். கொஞ்சம் கவனிக்கணும். இடையில சம்சாதி இது டீ அங்கேருந்து எல்லாம் வரும். ஆனால் உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு 3/4 மணி நேரம் 45 நிமிஷம் என்ன தான் பார்க்கணும். அதனால் உலகத்தில் வந்த சீர்திருத்தவாதிகள் அவர்கள் வாழுகின்ற காலத்தில் என்ன பிரச்சனையோ அல்லது அவர்களுக்கு முந்தைய காலத்தில் என்ன பிரச்சனையோ அதை பற்றி சொன்னார்கள், அதற்கு தீர்வை சொன்னார்கள். ஆனால் இந்த உலகத்தில் ஒரே ஒருவர் மாத்திரம்தான் தனக்கு பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன, அதற்கான தீர்வுகள் என்ன என்று சொன்ன ஒரே தலைவர் நமது உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி. என்னென்ன பிரச்சனையெல்லாம் வரும்னு சொன்னாங்க, அது பிரச்சனைன்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்து அந்த பிரச்சனையை பேசியிருக்கலாம். என்னென்ன பிரச்சனைலாம் துன்யாவில் வரும் அப்படின்னு சொல்லாத ஒரு தொகுப்பை சொல்லி இருக்கிறார்கள். சயத்தி அலன்னாசி ஜமானூன், சயத்தி அலன்னாசி ஜமானூன், சயத்தி அலன்னாசி ஜமானூன். இப்படி ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம் வரும், இப்படி ஒரு காலம் என்று ஏராளமான விஷயங்களை குறித்து கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமித்திருக்கிறார். யத்தி அலன்னாசி ஜமானூன், இப்படி ஒரு காலம் மனிதர்களிடத்தில் வரும். ஹம்முஹும் புத்தூனுஹும், அவங்களுடைய ஒரே கவலை வயிற்று பிரச்சனை மட்டும்தான், ஐட்டம் மட்டும்தான். இது மாத்திரம்தான் அவங்களுடைய கவலையே. ஒரு ஷரஃபுகும் மத்தாவுகும், ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழணும், அதுதான் கௌரவம் நினைக்கக்கூடிய காலம். வசதியாக இருக்கிறாங்களா, அது மாத்திரம்தான் அவங்களுடைய கௌரவம்னு நினைக்கக்கூடிய ஒரு காலம் வரும். ஓ கிபிலத்துகும் நிசாவுகும், அவங்களுடைய கிபிலாக்கள் பூரா நிசாக்களாக தான் இருப்பாங்க. வீட்டில் கேட்டு தான் எதையும் முடிவு செய்வாங்க. ஓ கிபிலத்துகும் நிசாவுகும், ஓ தீனுகும் தராயிமுகும், ஓ தனாநீருகும். அவங்களுடைய மொத்த தீனே பணம் தான், அது மாத்திரம்தான் வாழ்க்கையினுடைய குறிக்கோள், அதுதான் தீன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் வரும். இந்த உலகத்தினுடைய படைப்பினங்களில் ஆக கெட்டவர்கள் என்று கண்மணி முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரி ஹதீஸ்ல நிறைய வருகிறது. இப்படி ஒரு காலம், இப்படி ஒரு காலம், இப்படி ஒரு காலம். அந்த காலத்தில் என்ன பிரச்சனை ஏற்படும் என்பதையும் சொன்னார்கள், அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதையும் சொன்னார்கள். அது மாதிரி காலங்கள் பிந்த 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 என் சஹாபிகளை குறை சொல்லும் காலம் வரும். பரிசுத்தமான நன்மக்களான என்னுடைய சஹாபிகளை விமர்சிக்கக்கூடிய ஒரு காலம், குறை சொல்லக்கூடிய ஒரு காலம் அது வரும். என் அருமை மக்களை லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை யாரும் விமர்சிச்சிடாதீங்க ஸல்லல்லாஹு சொன்னாங்க. என்னுடைய சஹாபாக்களை யாரும் குறை சொல்லிடாதீங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மிடத்தில் கேட்டுக் கொடுக்கிறார்கள், லா தசுப்பு அஸ்ஹாபி, என்னுடைய சஹாபிகளை நீங்கள் யாரும் குறை சொல்லி விடாதீர்கள். ஏன் சொன்ன அவங்க சாதாரணமான அவர்கள் அல்ல. ஃபவல்லதி நஃப்ஸி பியதி, என்னுடைய ஆத்மா எவன் கையில் இருக்கிறதோ அந்த ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், லவ் அன்ன அஹதக்கும் மிஸ்ல அன்ஃபக மிஸ்ல உஹதின் ஸஹபன், ஒரு பெரிய உஹது மலை அளவிற்கு தங்கத்தையே நீங்கள் செலவு செய்திருந்தாலும் கூட அவர்களுடைய ஒரு கையினுடைய ஒரு அளவுக்கு அவங்க சதக்கா செய்தாங்கன்னு சொன்னா அதுதான் பெருசுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன காரணம்?
சில ஹதீஸுகள் அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க, இஹ்லாஸின் காரணம்னு சொல்லுவாங்க. பெரும்பாலான உலமாக்கள் இஹ்லாஸ் அவங்களுடைய அவ்வளவு பரிசுத்தமான, வேற எந்த நோக்கம் இல்லை, இஹ்லாஸ் மாத்திரம்தான் சொல்வார்கள். ஆனால் இமாம் பைலாய் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லும் பொழுது அன்ன தில்கன் நஃபகதி அஸ்மரத் ஃபீ ஃபத்ஹில் இஸ்லாம் வ இலாஹி கலிமத்தில்லாஹி மா லா யுஸ்மிர் கைரஹா, அவருடைய அந்த செலவு என்பது இஸ்லாம் இந்த உலகத்தில் வெற்றி பெறுவதற்கும் அல்லாஹ்வுடைய கலிமத் உலகத்தில் நிலைப்பதற்கும் காரணமாக இருந்ததுன்னு சொன்னார். அதனால அவர்களுக்கு இணையாக யாரையும் சொல்ல முடியாது. லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல், அல்லாஹ் குர்ஆனில் சொன்னான். ஃபத்ஹ மக்காவுக்கு முன்னால ஈமான் கொண்டாங்களே அவங்களுக்கும் பின்னால் உள்ளவங்களுக்கு மத்தியிலேயே வித்தியாசம் இருக்குது என்று அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே சொன்னான். சஹாபிகளுடைய விமர்சனத்தை எந்த காலத்திலும் நீங்கள் கற்பனை செய்து கூட பார்க்கக்கூடாது. யார் அப்படி சஹாபிகளை விமர்சிக்கிறார்களோ பெருமக்கள் சொல்கிறார்கள், அவர்களெல்லாம் நாம் வாழும் காலத்தில் உள்ள ஜிந்தீக்குகள், மதம் மாறியவர்கள்னு சொல்றாங்க. அதனால அவங்களை பற்றி உண்டான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் நம்ம வாயினால கூட சொல்றதுக்கு இன்னைக்கு எப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் எடுக்கிறார். யார் அந்த சஹாபாக்கள்? அந்த சஹாபிகள் யார்? நபிமார்களுக்கு பின்னாலே இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் ஆக சிறந்தவர்கள் அவர்கள் தான். நபிமார்களுக்கு பின்னாலே இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் ஆக சிறந்தவர்கள் அவர்கள் தான். மனிதர்களுடைய ஹிதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுத்ததை போல மனிதர்களுடைய ஹிதாயத்துக்கு அல்லாஹ் தஆலா நபிமார்கள் வந்து முயற்சி பண்ணி நபியாக முடியாது. தபாரக்கல்லாஹு மா வஹியும் பிமுக்தஸபின், இமாம் பூஸரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார், வஹி என்பது நாம முயற்சி செய்து உண்டாகக்கூடிய ஒரு காரியம் அல்ல, அது அல்லாஹ் போடக்கூடிய சன்மானம், அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹ்வினால் என்ன பார்க்கணும்னு சொன்ன, நம்மளோட பெரிய அசரத்துமாறு வருவாங்க, சபா செய்து கண்ணியமனை அவளை உட்கார வைக்கணும். பிடிக்குதோ பிடிக்கலையோ என்ன செய்யணுங்க, என்ன செய்யணும், என்னத்தான் பார்க்கணும். வாங்க, பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் என்ன செய்யணும், நான் வேணா அவங்க சார்பாக எழுந்திரிச்சு வரவேற்றுக்கிறேன், முஸ்தபா செய்துக்கிறேன், நீங்கள் என்ன தான் பார்த்துக்கிறேன். பார்க்கலாமா? என் கவனம் திரும்பினா எனக்கு ஓடாது, வேற ஒன்றும் இல்லை, ஒரு சுயநலமும் தான் அதில். அல்லாஹ் சொல்லி பாருங்க, நம்ம சொல்லிட்டு வந்தானுங்க. அதனால வஹி என்பது நான் முயற்சி செய்து நிறுத்துவாங்க. நாம் முயற்சி செய்து ஒரு வழியாகலாம், நாம் முயற்சி செய்து ஒரு நபி ஆக முடியுமா? அப்ப இந்த உலகத்தில் மனிதர்களின் ஹிதாயத்திற்கு அல்லாஹ் தஆலா நபிமார்களை தேர்ந்தெடுத்ததை போல அந்த நபிமார்களுக்கு யார் தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தான் தேர்ந்தெடுத்தான். விளங்குதாங்க? அந்த நபிமார்களுக்கு குலில் ஹம்துலில்லாஹ் வ ஸலாமுன் அலா இபாதிஹில்லதீன இஸ்தஃபா, அல்லாஹ் சொல்கிறான், நாயகமே அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. அல்லாஹு தஆலா தன்னுடைய அடியார்களில் சில பேரை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தந்தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே. சையதுனா அப்துல்லாஹ் மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், இக்தாரஹுல்லாஹு லிசுஹ்பத்தி நபியிஹி வ லிஇகாமத்தி தீனி, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபியின் தோழமைக்கும் தீனை உலகத்தில் நிலைநிறுத்துவதற்கும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தவர்கள் யாருங்க சொல்லுங்களேன்? சஹாபா. அப்ப அல்லாஹ் உலகத்திற்கு ஹிதாயத் செய்வதற்கு நபிமார்களை தேர்ந்தெடுத்ததை போல அந்த நபிமார்களுக்கு யார் தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான். யார் எவ்வளவு பாக்கியமானவங்க! நபிமார்களுக்கு பின்னால் உலகத்தில் ஆக சிறந்த மா மனிதர்கள் கண்ணியமிக்க சஹாபிகள். அதேபோல் அல்லாஹு தஆலா மனிதர்களுக்கு ஹிதாயத் செய்வதற்கு நபிமார்களை தேர்ந்தெடுத்ததை போல அந்த நபிமார்களுக்கு யார் தோழர்களாக இருக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். குர்ஆன் சொல்கிறது, ஹதீஸிலும் இருக்கிறது. அது மாதிரி உலகத்திலேயே காலங்களில் ஆக சிறந்த காலம் நானும் என் சஹாபிகளும் வாழும் காலம்னு சொன்னாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி கைருல் குரூன், காலங்களில் எல்லாம் ஆக சிறந்த காலம் பொற்காலம், அது ஈமானுடைய காலம், உலகத்திற்கு பிரகாசத்தை தந்த காலம். நானும் என் சஹாபி கைருல் குரூனில் வாழ்ந்தவர்கள். வரிசையா கொஞ்சம் நினைச்சிட்டே வாங்க, யாரு கைருல் குரூனில் வாழ்ந்தவர்கள்.
குர்ஆனுடைய நபியினுடைய சாட்சியாளர்கள் அவர்கள். குர்ஆனுடைய சாட்சியாளர்கள். குர்ஆன்ல இந்த ஆயத்து இருக்குது. சாட்சி யாருங்க? சஹாபாக்கள் தான் சாட்சி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி இருந்தாங்க, சொன்னாங்க, செய்தாங்க. சாட்சியாளர்கள் யாருங்க? குர்ஆனுடைய சாட்சியாளர்கள், நபியினுடைய சாட்சியாளர்கள் அவர்கள். ஒரு முஃமினான மனிதனுக்கு வாழ்க்கையினுடைய கடைசியில் கிடைக்க பெறக்கூடிய மகத்தான அங்கீகாரம் என்று ஒன்று இருந்தால் நிச்சயமா அல்லாஹ்வுடைய பொருத்தம் மட்டும்தான். அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி அருள்வான். பரிசுத்தமான முஃமின் இந்த உலகத்தை விட்டு விடைபெறும் பொழுது சொல்லப்படும். ஹஜ்ரத் சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாஸா தூக்கும் பொழுது அங்கிருந்து சத்தம் வந்ததை பெருமக்கள் சொல்வார்கள், யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அமைதி பெற்ற ஆத்மாவே, உன்னுடைய ரப்பின்பால் நீ மீண்டு செல், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்று நடைகிறது. அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்வின் இறுதி லட்சியம். ஆனால் அந்த இறுதி லட்சியத்தை வாழும் காலத்திலேயே பெற்றவர்கள் சஹாபாக்கள். அந்த இறுதியான லட்சியத்தை தாங்கள் வாழும் காலத்திலேயே பெற்றவர்கள் சஹாபாக்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னான், ரலியல்லாஹு அன்ஹும் வ ரது அன். அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான். ரப்பு சொல்லக்கூடிய அங்கீகாரம். அதனால தான் அவங்க பேரை கேட்டா ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொல்றோம். அல்லாஹ் சொன்னான், ஒரு மூமினான வாழ்க்கையினுடைய கடைசி லட்சியமான அல்லாஹ்வுடைய பொருத்தம் அது சாதாரணமானதல்ல. ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எல்லாவற்றையும் விட பெரியது. அல்லாஹு அக்பர் சொல்றோம் இல்லையாங்க, அது மாதிரி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஒரு ரிதுவானும் மினல்லாஹி அக்பர். அல்லாஹ்வுடைய பொருத்தம் தான் எல்லாவற்றையும் விட பெரியது. அந்த அக்பரான விஷயத்தை ஒரு முஃமினான மனிதனுடைய வாழ்க்கையின் கடைசி சந்தர்ப்பமாக கிடைக்கக்கூடிய அந்த மகத்தான பாக்கியத்தை, அந்த பேருபகாரத்தை வாழும் காலத்திலேயே அல்லாஹுவினால் சோபனம் சொல்லப்பட்டு பெற்றவர்கள் சஹாபாக்கள். வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மகத்தான நபியினுடைய சுஹபத்தை கொண்டு அந்த புனித சொல்லால் அழைக்கப்பட்டவர்கள் சஹாபிகள் என்று சொன்னால் அதற்கு நிகராக யாரும் வரமாட்டார். எந்த குத்துபாக இருக்கட்டும், எந்த ஹவுஸாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சஹாபிகளுக்கு ஈடாக இந்த உலகத்தில் யாரும் வர இயலாது. சுஹபத் என்ற புனித சொல்லால், சுஹபத் என்ற புனித சொல்லால் அழைக்கப்பட்ட பெருமக்கள் அவர்கள். கொள்கையிலே உயிர் மூச்சானவர்கள், கொள்கையிலே உயிர் மூச்சானவர்கள். ஃபயின் ஆமனோ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி. காலையிலிருந்து ஒரு 10 தடவை இந்த ஆயத்தை கேட்டிருப்பீங்க. ஃபயின் ஆமனோ பிமிஸ்லி மா ஆமன்தும் பிஹி ஃபகத் இஹ்ததௌ. அவர்களை போல் நீங்கள் ஈமான் கொண்டால் நீங்கள் ஹிதாயத்தை பெற்று விட்டீர்கள். நம்ம வாழ்க்கையினுடைய லட்சியமே ஹிதாயத் தாங்க. ஒவ்வொரு நாளும் பரலான தொழுகை 17 ரக்காத்தில் ஓதக்கூடிய முக்கியமான துஆ இஹ்தினஸ் ஸிராத், யா அல்லாஹ் எங்களை ஹிதாயத்தை தான். அது முக்கியமான ஒரே துஆ அது ஒன்று தான், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம். அது அந்த ஹிதாயத்தை தான் கேட்கணும். பூமியில் அல்லாஹு தஆலா இறக்கி வைக்கும் பொழுது சொன்னான், குல் நஹ்பிது மின்ஹா ஜமீஆ ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதன் ஃபமன் தபிஅ ஹுதாய ஃபலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனுன். போங்க, பூமிக்கு போங்க, எங்கிட்ட இருந்து ஹிதாயத்து வரும். யார் அதை ஒழுங்கா பின்பற்றினீங்களோ, அதை எடுத்துக்கிட்டீங்களோ, ஒரு கவலையும் கிடையாது, நேர சொர்க்கம் தான். மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் எதுதாங்க? ஹிதாயத். சத்தம் கம்மியா வருது. மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் ஹிதாயத். அந்த ஹிதாயத்தினுடைய சர்டிபிகேட் கொடுக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள், முழுமையான ஹிதாயத்திற்கு சொந்தக்காரர்கள். ஃபபி ஐஹிம் இக்ததைதும் இஹ்ததைதும். அவர்களில் யாரை நீங்கள் பின்பற்றினாலும் நீங்கள் நேர்வழி பெற்று விட்டீர்கள். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபிகள் காலத்தில் ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சு. அதில் சில வாசகங்கள் மாற்றி மாற்றி வருது. நான் சொல்கிறதும் திராசு தஹப் என்ற ஒரு கித்தாபில் வருது. ஒரு ஆள் தன்னுடைய மனைவியை பார்த்து, நான் உன்னை தல்லக்து இலா ஹீன், ஒரு ஹீன் வரை உன்னை தலாக் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன் சொன்னார், சொல்லலாமா இல்லாமல் அது வேறு விஷயம். ஒரு ஹீன் வரை உன்னை தலாக் சொல்லிட்டு சொன்னார். ஹீன்னு அர்த்தம் என்னன்னு அப்புறம் தான் அவர் முடிக்கிறார். ஒரு ஹீன் வரை நீ தலாக்குன்ட்டார். ஹீன்னா என்ன? ஒரு சமயம், ஒரு காலம், ஒரு நேரம்னா ஒரு அர்த்தம், பொதுவான அர்த்தம். எந்த காலத்தை வைக்கிறது, எந்த நேரத்தை வைக்கிறது அப்படின்னு யோசித்து
ரொம்ப கவலையாக இருந்தாங்க. இப்படி மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லிட்டோமே, நிறைய பேர் சொல்லிட்டு தானே கவலைப்படுறாங்க. அதனால் அப்படி போய் கவலையாக இருந்த நேரத்தில் சித்திக் நாயகத்தை சந்திக்கிறாங்க. சித்திகுல் அக்பர் அல்லாஹ் தஆலா அவங்க கேட்குறாங்க, என்ன கவலையாக இருக்கிறீங்க? இந்த மாதிரி மனைவி பாட்டியோட ஒரு வாசகம் சொல்லிட்டேன், அதனால் அது தலாக் ஆகுமா ஆகாதா, எவ்வளோ காலம்னு ஒன்றுமே தெரியலை அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபில் பல இடங்களில் கியாமத்தை சொல்லும் பொழுது ஹீன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ 2-3 ஆயத்து இருக்குது, எல்லா ஆயத்தையும் ஓதுன நேரம் ஆயிரும். கியாமத்தை சொல்லும் பொழுது ஹீன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதனால் தலாக் ஹீன் வரை அப்படின்னு சொன்னால் எது வரங்க? கியாமத்து நாள் வரேன்ட்டான். கேட்காமையாவது இருந்திருக்கலாம் நீ நினச்ச. அதுக்கு ஒரு 2வது கவலையோடு இருந்தாங்க. உமர் அல்லாஹ் தஆலா பார்க்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, இப்படி மாதிரி ஒரு வாசகத்தை சொல்லிவிட்டு அதை நினச்சி கவலையாக இருக்குது. அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் ஒரு இடத்துல சொல்லும் பொழுது ஒமத்தனாஹும் இலா ஹீன், உலக வாழ்க்கையினுடைய சுகம் உங்களுக்கு மௌத்து வர, அந்த மௌத்து வரேன்னு சொல்கிறதுக்கு ஹீன்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். அதனால் உங்கள் தலாக்கு எது வர, அங்கேருந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டாலும் என்ன பிரயோஜனம்? மேலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்குதுன்னாலும் பயன்பாடு இல்லையே, மௌத்து வரேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் கொஞ்சம் காலம் கழிஞ்சிச்சு. இதற்கு உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அவங்கள சந்தித்தாங்க. என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, இப்படி மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சுன்னு சொன்னாங்க. அவங்க சொன்னாங்க, 6 மாதம் அது 1 வருஷம். தூதி உகுலஹா குல்லஹீனின் பிஇذن ரப்பிஹா, விளைச்சலுடைய பலன்களை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு ஹீனிலும் அல்லாஹ் உங்களுக்கு தருகிறான். விளைச்சலுடைய பலன்கள் பெறுறதுங்கிறது 6 மாதம் அது 1 வருஷம். பார்த்தாங்க, அங்கேருந்து எங்கே வந்துருச்சுங்க, 6 மாதம் 1 வருஷம் வந்துருச்சேன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. கடைசியாக செய்தினா அலிநாயகத்தை சந்திக்கிறாங்க. என்ன லெவல் ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க, ஒன்றும் இல்லை, இப்படி மாதிரி ஒரு வாசகத்தை சொன்னேன், அதை நினச்சி தான் தள்ள வேண்டியது இருக்குது. 6 மாதம் 1 மாதம் கழிக்க வேண்டிய 1 வருஷம் கழிக்க வேண்டியது இருக்குது. அவங்க சொன்னாங்களா, அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், ஃபசுப்ஹானல்லாஹி ஹீன தும்சூன வ ஹீன துஸ்பிஹூன், அல்லாஹுவின் நல்லடியார்கள் ஒரு காலை நேரத்திலும் அல்லது ஒரு மாலை நேரத்திலும் அவனை தஸ்பீஹ் செய்வார்கள். காலையில் சொன்னால் மாலையோட முடிஞ்சிருச்சு, மாலையில் சொன்னால் காலையோட முடிஞ்சிருச்சு. சந்தோஷம் தாங்க முடியல. நேராக இலா ஹதரத்தி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. நாயகமே இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆளாளுக்கு ஒரு கருத்து, எல்லாரும் ஆயத்து வேற, எல்லாரும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. எல்லாம் முரண்பட்ட கருத்தாக வேறு இருக்குது, மாறுபட்ட கருத்தாக வேறு இருக்குது, எல்லாரும் ஆயத்து வேற சொல்கிறாங்க. அப்போதான் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம், என் சஹாபிகள் வானில் மின்னும் நட்சத்திரங்களை போல, ஃபபி ஐஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் நீங்கள் ஹிதாயத். நாயகமே யார் சொல்ல எடுக்கிறதுன்னு கேட்டாங்க. நான் யார் சொல்ல எடுக்கிறது? அமரபி கௌலி அலியன், உங்கள் லெவலை பார்த்தா அலிநாயகன் சொல்ல எடுக்கிறத உங்களுக்கு நல்லது மாதிரி தெரிய எடுத்துகிட்டு போங்க. பெருமக்களே, யாரை பின்பற்றினாலும் ஹிதாயத். சஹாபிகளுக்குள்ள உத்தரவாதம் சாதாரணமானதா? மனித வாழ்க்கையினுடைய லட்சியம் ஹிதாயத் என்று சொன்னால், அந்த லட்சியத்தை அடைந்தவர்கள், அந்த லட்சியத்திற்கு முன்னுதாரணமானவர்கள் சஹாபிகள் என்று குர்ஆன் ஷரீஃபும் சொல்கிறது. ஃபைன் ஆமனு பிமிஸ்லி மா ஆமன்து பிஹி ஃபகத் இஹ்ததௌ, அல்லாஹ் சொல்கிறான். அது மாதிரி சஹாபிகளை யாராவது குறைச்சி மதிப்பிட்டாங்கன்னா அவங்கள பார்த்து அல்லாஹ் தஆலா சுஃபஹாக்கள்னு சொல்கிறான், மடையர்கள்ங்கிறான். ரப்பு கொடுக்குற பட்டால். வைதா கீல லஹும் ஆமினு கமா ஆமனன் நாஸ், சஹாபிகள் ஈமான் கொண்டதை போல நீங்கள் ஈமான் கொள் என்று சில பேருக்கு சொல்லப்பட்டால், காலு, அந்த மூடர்கள் கேட்கிறார்கள், அனுமினு கமா ஆமன சுஃபஹா, சஹாபிகளை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, இந்த சுஃபஹாக்களை மாதிரி, இந்த மடையர்களை மாதிரியா நாங்கள் ஈமான் கொள்ளணும். ஏன்னா சஹாபிகளுடைய விசேஷம் என்னன்னா, ஸல்லல்லாஹு என்ன சொன்னாலும் அப்படி கேட்டுருவாங்க. சஹாபிகள் என்ன ஸல்லல்லாஹு என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுருவாங்க. அது அறிவுக்கு பொருத்தமாக இருக்குதா? அப்போ அறிவு கொண்டு வேலை செய்கிறோம்னு அர்த்தம். சிலவன் இன்னைக்கு அறிவை கொண்டு ஹதீஸ் அளக்கிறான், அறிவை கொண்டு ஆயத்தை அளக்கிறான் இல்லையா? நமக்கு செயல்படுவதற்குண்டான அடிப்படை ஆயத்தும் ஹதீஸும் அல்லாஹுடைய ரசூலுடைய உத்தரவும் தானே தவிர அறிவா? அதனால சஹாபிகளுக்கு அதெல்லாம், அதனால தானே சித்திகுல் அக்பர்னு பேர் வந்துச்சு. மேராஜுக்கு போயிட்டு வந்தாங்க, வந்த உடனே சரியான சந்தர்ப்பம், இவ்வளோ நாள் அப்படி இப்படி நினைச்சிடாமல் சொன்னாருங்க. ஆனால் இப்போ பாருங்க, நம்ம சாதாரணமாக ஜெருசலத்துக்கு போயிட்டு வர்றதுக்கு 1 மாதம் ஆகும், உங்களால் ராத்திரியே போயிட்டு வந்துட்டாராம். அப்படியா? நான் கேட்குறேன், விசாரித்து பார்க்குறேன். அப்படி சொல்லலை. அப்படியா? அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டாங்களே. அப்படி சொல்லலை. லயின் கால லக்கது சதக், அவங்க சொன்னது உண்மைதான் சொன்னாங்க. சித்திகுல் அக்பர் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? லயின் கால, அவங்க சொல்லி இருந்தால் அது உண்மைதான் சொன்னாங்க.
எப்படி ஈமான் அது? அதனாலதான் சித்தியக்குல் அக்பர். சஹாபிகள் ஒவ்வொருவருமே சித்தியக்கு தான். அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா சித்தியக்குல் அக்பர். அவங்க சலாதர் என்ன சொன்னாலும் சரி. பதில் சொன்னாங்க, ஆட்டில் ஒரு சமையல் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. ஒரு ஆட்டினுடைய முன் சப்பை, ஒரு ஆடு சமைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, நாவில்னி அதிரா, அதில் ஒரு முன் சப்பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அது முன் சப்பை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாவில்னி அதிரா அல்லாஹ், இன்னொரு முன் சப்பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. இன்னொரு முன் சப்பை எடுத்துகிட்டு வந்தாச்சு. நாவில்னி அதிரா அல்லாஹர், இன்னொரு முன் சப்பை எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவங்க கொஞ்சம் அந்த நேரத்தில் ஆரம்பமான ஈமான் கொண்ட அந்த சஹாபி அவங்க சொன்னாங்க, லிஷாத்தி திராணி யார சூழல்லா, ஒரு ஆட்டுக்கு ரெண்டு முன்சப்பு தானே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. சொன்னாங்க, லவ் சக்கத்தை, நீங்கள் மாத்திரம் அமைதியாக இருந்து நான் சொன்னேன் என்பதற்காக நீங்கள் போய் எடுத்தா நாவல் தனி திரான் மா சக்கத், நீங்கள் அமைதியாக இருந்து போய் எடுக்க 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 முன்சப்பு வந்துக்கிட்டே இருக்குன்னு சொன்னாங்க. சஹாபிகள் விளங்கி இருந்தாங்க, சஹாபிகளை புரிந்திருந்தார்கள், பக்குவப்பட்டிருந்தார்கள். அதனால இவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கிறாங்களே அப்படிங்கிறதுனால அவங்கள சுஃபஹாக்கள், மடையர்கள் மாதிரி இந்த முனாஃபிக்கீங்கள் சொன்னார்கள். அல்லாஹ் பதில் சொல்லிட்டான், நாம சொல்லல. அலா இன்னஹும், அந்த அலாவுக்கும் இன்னவுக்கும் அர்த்தம் என்னன்னு உலமாக்கள்கிட்ட கேட்டுக்காங்க. அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள். வலாக்கின் லா யஅலமூன், அவன் மடையங்கிறது கூட, மடையங்கிறது விளங்காத மடையன் அல்லாஹ் சொல்கிறான். அவன் மடையங்கிறது கூட, மடையர்கள் 4 வகை இருக்குதான். அது 4வது வகை என்னன்னு சொன்னால், ஒரு ரஜுலுன் லா எதிரி ஒலா எதிரி அன்னஹு லா எதிரி. இது 4வது குரூப். ஒரு ரஜுலுன் லா எதிரி ஒலா எதிரி அன்னஹு லா எதிரி. அவன் விளங்கல்லைங்கிறதையும் விளங்கல்ல, ஜஹல முரக்கப்னு சொல்லுவாங்க. அதனால அப்படி குரூப்பு நல்ல பட்டம் கொடுக்குறான். அலா இன்னஹும் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள் தான் மடையர்கள். வலாக்கின் லா யஅலமூன், தாம் மடையங்கிறது விளங்காத மடையங்கிற அல்லாஹ். சஹாபிகளை உலகத்தில் யாராவது குறை சொன்னால் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய பட்டம் ஹுமுஸ் சுஃபஹா, அவர்கள் மடையர்கள். மடையங்கிறது விளங்காத மடையங்கிறான் அல்லாஹ். உண்மையானவர்களை, சஹாபிகளுடைய அந்தஸ்து என்ன, கண்ணியம் என்ன, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த மாண்பு மரியாதையும் என்ன, சாதாரணமானதல்ல பெருமக்களே. அதனால உங்களுடைய கண்ணியம்ங்கிறது சாதாரணமானதல்ல. சஹாபிகளை குர்ஆன் சொல்கிறது அவ்வளவு பாராட்டி சொல்கிறது. தக்வாவினுடைய மூத்த குடிமக்கள் அவர்கள் தான். வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, தக்வாவை அல்லாஹ் அவர்களுக்கு நிலையாக்கி விட்டான். தக்வாவின் மூத்த குடிமக்கள் அவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. அது மாதிரி அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே அவர்களை பற்றி சொல்லக்கூடிய ஆயாத்துகள் நிரம்ப இருக்கிறது. அந்த நன்மக்களை நாம் அவருடைய கண்ணியத்தை விளங்குவதும் அவர்களை பின்பற்றி நடப்பதும் நம்முடைய வாழ்க்கையிலே அடிப்படையான ஒன்று. நம்ம ஈமானுக்கு அவர்கள் தான் சான்று. ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, வைன்ன பனி இஸ்ராயீல் சஃபர் தஃபர்ரகத் அலா சின்தைனி வ சபஈன மில்லத்தன். நிறைய தினத்தில் கேட்டிருந்தீங்க, காலையில் இருந்து 5வது தடவை கேட்டிருப்பீங்களா? வைன்ன பனி இஸ்ராயீல், பனி இஸ்ரவேலர்கள் உலகத்தில் 72 கூட்டங்களாக பிரிந்தார்கள். ஆனால் தஃப்தரிகு உம்மதி அலா ஸலாஸின் வ சபஈன மில்லத்தன், பனி இஸ்ரவேலர்கள் 72 கூட்டம் தான். என் உம்மத்தில் அதை விட கூடுதலாக வரும்னு சொன்னான். என் உம்மத்தில் அதை விட கூட வரும், அதை விட கூடுதலான கூட்டம் வரும். குல்லுஹும் பின்னார், எல்லாம் போக வேண்டிய இடம் வேற, நரகம். இல்லா மில்லத்தம் வாஹிதா, ஒரே ஒரு கூட்டத்தை தவிர. அது யார் என்று சொன்னால், மா அன அலைஹி வா ஸஹாபி, சுப்ஹானல்லாஹ், நானும் என்னுடைய தோழர்களும் எந்த கொள்கையில், எந்த ஈமானில், எந்த நடைமுறையில் இருக்கிறோமோ அதை தவிர மற்ற எல்லாரும் போக வேண்டிய இடம் வேற இடங்கிறான் அல்லாஹ் தஆலா. குர்ஆன் ஷரீஃபில் அந்த நன்மக்களை பின்பற்றுவதை பற்றி, ஹதீஸிலே அந்த நன்மக்களை பின்பதை பற்றி அவ்வளவு செய்திகள் சொல்லப்பட்டிருக்கு. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபில் சொன்னா, காலையில் நான் உட்கார்ந்தும் கூட ஒரு ஹஸரத்து சொல்ல இந்த ஆயத்தை நான் கேட்டேன். والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وأعد لهم جنات تجري تحت الأنهار خالدين فيها أبدا ذلك الفوز العظيم.
ஈமானிலே முந்தி அந்த நன்மக்கள். மினல் முஹாஜிரீன் வல் அன்சார். சில பேர் பேசும்போது சொல்றான், சஹாபிகளில் 10 பேர் தான் சொர்க்கம், மற்றதுக்கெல்லாம் கன்ஃபார்ம் இல்லை. என்ன அஷரத்துல் முபஷரான்னு தானே சொல்கிறீங்க, சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட 10 பேர் தானே சொல்கிறீங்க. அந்த 10 பேருக்கு தான் கன்ஃபார்ம், மற்றதெல்லாம் பார்த்தா லெவல் பார்த்தா முடிக்கணும், கணக்கு பார்த்து விசாரித்து தான் அதை முடிவு பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னு வாய்க்கொழுப்படுத்து திமிராக சில பேர் பேசுகிறார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லக்கூடிய இந்த ஆயத். அப்போ ஏன் வந்து 10 பேர் நம்ம சொல்கிறோம், அதை விளங்கிக்கிறணும் இல்லையா? அந்த 10 பேரையும் ஒரே நேரத்தில் ஸல்லல்லாஹு சொன்னார்கள். அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா, சஅத் ஃபில் ஜன்னா. 10 பேரை வரிசையை எண்ணி ஒரே நேரத்தில் சொன்னாங்க. அதனால அஷரத்துல் முபஷரான்னு நம்ம சொல்கிறோம். சொர்க்கத்தை கொண்டு சோபனம் சொல்லப்பட்ட, நன்மாராயம் சொல்லப்பட்ட 10 பேர் ஒரே நேரத்தில் 10 பேரையும் சொன்னாங்க. குர்ஆன் வாக்களிக்கிறதே, வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன மினல் முஹாஜிரீன வல் அன்சார், முஹாஜிர்கள் அன்சாரிகள் முன்னோடிகளான ஈமானில் முந்திய அந்த நன்மக்கள், வல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், அவர்களை நல்ல முறையில் பின்பற்றியவர்கள். அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில் கபூல் செய்தருள்வார். வஅத்த லஹும், அவர்களுக்காக அல்லாஹ் தயாரித்து வைத்திருக்கிறான் ஜன்னாத்தின், உயர்ந்த சொர்க்கங்களை. அல்லாஹ் தஹ்தல் அன்ஹார் ஹாலிதீன ஃபீஹா அபதா, நிரந்தரமா. தாலிக்கல் ஃபௌசுல் அஸீம், அதுதான் உண்மையான வெற்றின்னு அல்லாஹ் சொல்றான். அதனால் அவங்களை பின்பற்றுவதை குர்ஆன் சொல்கிறது. இந்த சஹாபிகளை பின்பற்றுவதை, பின்பற்றுவர்களுக்குள்ள சோபனங்களை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் தஆலா பாராட்டி சொல்கிறான். ஒரு ஆளை பின்பற்றணுமானா ஹதீஸ்ல எவ்வளவு செய்தி வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்தாங்க. இதற்கு இர்பாத் பின் சாரியா ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்யக்கூடிய ஹதீஸ், சங்கைக்குரிய உலமாக்களுக்கும் மாணவ கண்மணிகளுக்கும் ரொம்ப தெரிந்த பிரபலமான ஒரு ஹதீஸ். இர்பாத் பின் சாரியா தான் சொல்கிறார்கள், فوعظنا موعظة بليغة ذرفت منها العيون ووجلت منها القلوب. எங்களுக்கு பயான் செய்தாங்க, எங்கள் கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் ஓடியது, எங்களுடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வடிந்தது, எங்களுடைய கல்புகள் எல்லாம் நடுங்க ஆரம்பித்து விட்டது. அப்படி பல செய்திகளை ஸல்லல்லாஹு சொன்னான். அந்த செய்தியை சொல்லிட்டு வரும்பொழுது இப்படி ஒரு செய்தி சொன்னாங்க, உம்மத்தை காது திறந்து கேட்டுக்கொள்ளட்டும். அப்படி சொல்லிட்டு வரும்போது இப்படி சொன்னாங்க, எனக்கு பின்னால் இந்த உலகத்தில் வாழ்பவர்கள், அதை நான் ஆரம்பத்திலே சொன்ன, உலகத்தில் வாழ்ந்த தலைவர்கள் எல்லாம் வாழும் காலத்தில் அல்லது முன்னால் உள்ள காலத்தில் உள்ள பிரச்சனைக்கு தான் வழி சொன்னாங்க. கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான் தங்களுக்கு பின்னால் உள்ள பிரச்சனை என்னங்கிறதையும் சொன்னாங்க, அந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு சொன்னாங்க. எனக்கு பின்னால் இந்த உலகத்திலே பல்வேறு விதமான முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், நிறைய இஃப்திலாஃப்கள் வரும். வராட்டாதான் பிரச்சனை, ஸல்லல்லாஹு வரும்னு வேற சொல்லிட்டு போயிட்டாங்க. அதனால ஸல்லல்லாஹு சொன்னது நடக்குதுன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டியதுதான். அப்படி வந்தால் நீங்கள் நேர்வழியில் இருக்கிறீர்கள் என்பதற்கான அடையாளம் என்ன? அதையும் சொல்லணுமா இல்லையா? ஸல்லல்லாஹு சொல்லிட்டு போயிட்டாங்க, எதை சொல்லாம விட்டாங்க? ஸல்லல்லாஹு எல்லாத்தையும் சொன்னார்கள். அப்படி உங்களில் யாராவது மாறுபட்ட பல பிரிவினைகள், மாறுபட்ட முரண்பாடுள்ள கருத்துகள், அது இப்படி இது இப்படி, இது அறிவுக்கு இப்படி ஒத்து வரல, அப்படி இப்படின்னு கருத்து சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்களா, அந்த நேரத்தில் நீங்கள் ஹிதாயத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்குண்டான வழி அலைக்கும் பி சுன்னதி, என்னுடைய சுன்னத்தை பற்றி கொள்ளுங்கள். ஓ சுன்னத்தில் ஹுலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன், நேர்வழி பெற்ற என்னுடைய ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். அல்லு அலைஹா பின் நவாஜிர், கடவாய்ப்பற்களால் பற்றி கொள்ளுங்கள். பற்றுவதற்கு ரசூல் உதாரணம் சொன்னாங்க. கபடி 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 கபடின்னு விளையாடுறான்னு வைங்களேன், கையை பிடிச்சான்னு வைங்க உருவிட்டு போயிடுவான். கறி பிடிச்சான், காலை பிடிச்சான்னா உருவிடுவான். எட்டுப்பை பிடிச்சான்னு வைங்க தப்ப முடியாது, பெரும்பாலும் தப்ப முடியாது. அவன் கபடி கபடின்ட்டு கையும் காலையும் அசைக்க வேண்டியது, ஆளை பிடிச்சி இழுத்து போட்டுறான். அது மாதிரி முன்பல்ல எதையாவது கடிச்சிக்கிட்டு இருந்தான்னு வைங்க, இழுத்தா டப்புன்னு வந்துடும், சமயத்தில் பல்லே வந்துடும். அதனால கடவாய்ப்பற்கல்ல படித்து கொண்டால் பற்றுவதில் வலிமையான உறுதியான ஒன்றுங்கிறதுனால நீங்க சஹாபிகளை பின்பற்றுவதை முன்பள்ளில் அல்ல கடவாய்ப்பற்களால் பற்றி கொள்ளுங்கள் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தினுடைய நிலைகளில் உங்களை வழிகெடுப்பதற்கு, அழகான வாதங்களை போல பேசுவதற்கு, உங்களை சீரழிப்பதற்கு, ஒரு காலத்துக்கு பின்னால் இன்னொரு காலம் ஃபித்னாவான காலம்தான், பிரச்சனைக்குரிய காலம்தான், பல்வேறு குழப்பங்கள் வரக்கூடிய காலம்தான். அந்த நேரத்தில் நீங்கள் ஹிதாயத்தில் இருக்கிறீர்கள் என்பதற்குண்டான அடையாளம் என்னுடைய சுன்னத்தை பின்பற்றுங்கள். அது நமக்கு தெரியும்.
என்னுடைய ஹலீஃபாக்களுடைய சுன்னத்தை பின்பற்று. இன்னைக்கு ஒரு அளவுகோலை வச்சு நீங்கள் மற்ற நாட்டில் எங்கேயும் இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இந்த அளவுகோலை வச்சு பாருங்கள். தமிழில் 2 பாங்கு சொல்லலை, 1 பாங்கு தான். சில பேர் என்ன செய்கிறான், ஜும்மாவில் 1 பாங்கு தான் சொல்கிறான். என்னல 1 பாங்கு சொல்கிற, 2 பாங்கில் துன்யாவை பூரா இருக்குதுன்னு சொன்னால், இல்லை உஸ்மான் அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தினது அது. நாங்கள் ரசூலுல்லாஹ் சொன்னால் செய்திருவோம், உஸ்மான் தானே சொன்னால் செய்ய மாட்டோம். இல்லை உஸ்மான் அல்லாஹ் தஆலா பின்பற்றினா கன்ஃபார்ம் சொர்க்கம். லிகுல்லி நபியின் ரஃபீக்குன் வ ரஃபீகி ஃபில் ஜன்னத்தி உஸ்மான் இப்னு அஃபான். சொர்க்கத்தில் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அல்லாஹ் நெருக்கமான ஒரு நண்பரை ஏற்படுத்தி கொடுப்பான். சொர்க்கத்தில் என்னுடைய நண்பர் ஹஜ்ரத் உஸ்மான் சொன்னாங்க. அவங்கள பின்பற்றினா கன்ஃபார்மாக சொர்க்கம். முன்னால் வந்தால் ஜெயில்களை கூட்டு போகிற. ஒவ்வொரு நபிமார்களுக்கும் உன்னதமான தோழர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். என்னுடைய சொர்க்கத்தின் தோழர் ஹஜ்ரத் உஸ்மான் தான் சொன்னாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு மாத்தமா அவங்க ஒரு காரியத்தை செய்திருக்கிறாங்கன்னு சொன்னால் கேட்குறவனுக்கு வேணும் இல்லையாங்க? சொல்கிறவங்க என்னத்தையே சொன்னாலும் கூட நமக்கு வேணுமா இல்லையா? சல்லல்லாஹு சொன்னாங்க, சுன்னத்தில் குலஃபாயிர் ராஷிதீன் அல் மஹ்தியீன். சஹாபிகள் வேண்டாம்னு சொன்னா இந்த குர்ஆனை கூட கையில் தூக்கக்கூடாது. இந்த குர்ஆனை கையில் எடுக்கிறதுக்கு அனுமதி இல்லை அவங்களுக்கு. சஹாபிகளை வேண்டாம்னு சொன்னா விமர்சிச்சா. ஜம்முல் குர்ஆன் யார் காலத்தில் வந்துச்சு? சல்லல்லாஹு காலத்தில் இப்படி குர்ஆனை தொகுத்து வச்சிருந்தாங்களா? குர்ஆனை தொகுத்து வச்சிருந்தாங்களா? இந்த குர்ஆனை தொகுத்ததும் ஒன்று சேர்த்ததும் சஹாபிகள். அதற்கு உமர் ரலியல்லாஹு தான் யோசனை சொன்னாங்க. சித்திக் நாயகத்திட்ட போய் சொன்னாங்க, அப்படியா நிறைய ஹாஃபில்கள் போயிட்டே இருக்கிறாங்க, அதனால் குர்ஆன் தொகுத்தா நல்லா இருக்குன்னு சொல்கிறான். எனக்கு அது யோசனையாக இருக்குது. சல்லல்லாஹு அப்படி ஒன்று நமக்கு உத்தரவிடலையே, கொஞ்சம் யோசனையாக இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் சித்திகள் அதுக்கு பிறகு யோசித்தாங்க. அல்லாஹு தஆலா அதற்கு உமர் ரலியல்லாஹுடைய உள்ளத்தில் எந்த ஷரஃபு சுதரை கொடுத்தானோ அது எனக்கும் கொடுத்துட்டான்னு சித்திக் அக்பர் தயாரானாங்க. அது ஜம்முல் குர்ஆன் வந்ததுங்கிறது, அந்த குர்ஆனுடைய தொகுப்பு இன்று நூல் வடிவில் நம்முடைய கையில் இருக்குதுன்னா காரணம் யாருங்க? சத்தமிட்டு சொல்லுங்க, சஹாபாக்கள். சஹாபிகளை விமர்சிப்பதற்குண்டான நிலை இருக்குமானால் ஸல்லல்லாஹு காலத்திற்கு பின்னால் தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. இந்த குர்ஆனுடைய சாட்சியாளர்கள், வஹீயை எழுதியவர்கள், வஹீக்கு சாட்சியாளர்கள், நபியின் சாட்சியாளர்களான அவர்கள் தொகுத்து வைத்த அந்த குர்ஆனை தொடுவதற்கு கூட அனுமதி இல்லை சஹாபிகளை விமர்சிச்சா. அருமையானவர்களே, அதனால குர்ஆனுடைய தொகுப்பாகட்டும், அது மாதிரி ஜும்மாவுடைய 2 பாங்கு ஆகட்டும், ஒரு பாங்கு எங்கேயாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறான், தெளிவாக விளங்கிக்க வேண்டியதுதான். சல்லல்லாஹு தெளிவாக சொல்லிட்டு போயிருக்கிறான். அதனால் அதற்கு உஸ்மான் ரலியல்லாஹு தன்னுடைய காவைக்கு ஆகட்டும், அதற்கு செய்தனா உமர் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா ஆகட்டும், தராவிய தொழுகை நிச்சயித்தாங்க. பின்னால் அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து அதற்கு உபை பின் கஅப் ரலியல்லாஹு இமாமாக வச்சு 20 ரக்காத் தராவிய தொழுகை வச்சாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். பெருமக்களே, நிஅமத்துல் பித்அத்து ஹாதிஹி, அதற்கு அன்னை ஆயிஷா தான் சொன்னாங்க இல்லையா, இது ஒரு அழகான பித்அத்துன்னு சொன்னாங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா ஏற்படுத்தின இந்த காரியத்தை பாராட்டினார்கள். அதனாலே சஹாபிகளுடைய சுன்னத், ஹலீஃபாக்களுடைய சுன்னத் என்று ஏராளமாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சஹாபிகள் வேண்டான்னு சொன்ன அந்த ஹதீஸெல்லாம் என்ன செய்யறது? சாதாரணமானது அல்ல. அவர்கள் தான் நேரடி சாட்சி. அவங்க மட்டும்தான் சாட்சியை அளிக்க பார்க்கிறார்கள், சாட்சிகளை அளிக்க பார்க்கிறார்கள். சையதுனா அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அழகான ஒரு வசியத் இருக்கிறது. மன் கான முஸ்தன்னன் ஃபல்யஸ்தன்ன பிமன் கத் மாத். உலகத்தில் யாரையாவது நீங்க பின்பற்றணும்னு ஆசைப்பட்டா துன்யா விட்டு விடை பெற்று விட்ட சஹாபிகளை பின்பற்றுங்க. ஏன்னா அவங்க யார்? என்ன அற்புதமான வாசகங்களை சொல்கிறார்கள். அபர்ரஹா குலூபன் வ அமகஹா இல்மன் வ அகல்லுஹா தகல்லுஃபன். அவங்களுடைய வாசகம் நேரடியாக நிறைய விஷயங்களை சொல்கிறார். இறையச்சம் உள்ள கல்புகளிலே உலகத்திற்கே முன்னுதாரணமானவர்கள் அவர்கள். ஆழமான ஞானத்தையும் ஸல்லல்லாஹு நேரடியாக கல்வி ஞானத்தை நேரடியாக பெற்றவர்கள் அவர்கள் என்று சஹாபிகளை பாராட்டி அவர்கள் சொல்லக்கூடிய இந்த வாசகம் இருக்கிறதே, உலகத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுங்காக பின்பற்றியவர்கள் இவர்கள். அதாவது நாம் முத்தபா இருக்கணுமானா ஒரு நல்ல முத்தபியாக இருக்கணும். ஒழுங்காக தான் ஹஸரத் பேசிட்டு வந்தீங்க என்பது சொல்றீங்கன்னு நினைக்கிறீங்களா? நாம் முத்தபாக பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால் நல்ல பின்பற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு தெளிவாக பின்பற்றினார்கள். எனவே நம்மால் பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள் யாருங்க?
ஏன்னா அவ்வளவு சிறந்த அவங்க பின்பற்றக்கூடியவர்களாக தாபியன்களாக இருந்தார். அப்படி துயர்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அணுவா பார்த்து நான் சொன்னேன் இல்லையா, அது யோசிக்கிறதுலாம் இல்லை. இப்னு மர்தானமா ஹஜ்ஜுக்கு போகிறாங்க, ஒரு இடத்துல குனிஞ்சு போகிறாங்க. குனிய வேண்டியது இல்லாத ஒரு இடத்துல எதுக்கு குனிகிறீங்க? இல்லை, இந்த இடத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகும் பொழுது ஒரு மரக்கிளை மேலே இருந்துச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குனிஞ்சு போனாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி குனிஞ்சாங்களா இல்லையா? அதனால நானும் குனிகிறேன். எப்படி பின்பற்றினாங்க? எப்படி பின்பற்றுகிறார்கள்? அணுவா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னாலும் யோசிக்க வேண்டியதெல்லாம் இல்லை. ஒரு ஆள் வந்து ஒரு ஒட்டகத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விலை பேசிக்கிட்டு இருந்தார். அதுக்கு இன்னொரு ஆள் வந்து கூட கொஞ்சம் விலை பேசி அவர் கேட்குறாரு. ஒட்டகக்கார் அங்கே எங்கேயும் பார்க்குறாரு, நீங்கள் ஒன்றும் எங்கள்கிட்ட ஒட்டகமே விலை பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டார். ஏன்னா கூடுற விலை பேசுகிற ஆளுக்கு வைக்கணும் இல்லையா? ஒரு ஆள் விலை பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம பேசக்கூடாது. சில பேர் மீன் விலை கேட்டுட்டு இருப்பான், இன்னொரு ஆள் வந்து கூட கொஞ்சம் விலை கேட்டு அவர் வாங்கிட்டு போயிடுவார். இப்படிலாம் செய்யக்கூடாது. அதனால என்ன செய்கிறாங்க, அவர் பார்த்தார் அங்கங்கே நமக்கு நேரடியாக சாட்சி ஒன்றும் இல்லை, நீங்கள் எங்கன்னு ஒட்டகத்தை விலையெல்லாம் பேசலையேன்ட்டார். அதில் ஹுசைமார் தான் வந்தாங்க. நீங்கள் 2 பேரும் ஒட்டகத்தினுடைய அந்த பராமரிப்பை பேரம் பேசியதை நான் கேட்டேன்னு சொன்னான். அப்படியோ, சாட்சி ஒரு ஆள் இருக்குது, அப்படி தெரியுதுன்னு மாட்டிக்கிட்டார் அவர். சரின்னு சொல்லிட்டார். சரி, அதுக்கு பிறகு என்ன செய்தாங்க, என்ன பாருங்கன்னு சொல்லிட்டேன். அதனால என்ன செய்தாங்க, சரின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஸல்லல்லாஹு கேட்டாங்க, நாங்கள் பேசும்போது நீங்கள் இல்லையே, நீங்கள் தைரியமாக சாட்சி வர சொல்கிறீங்களா, என்ன விஷயம்னு கேட்டாங்க. நாயகமே, நீங்கள் வந்து என்ன சொன்னாலும் நாங்கள் நம்பணும். இந்த ஒட்டகம் சின்ன விஷயம், அதனால இதை நான் ஏற்றுக்கிறது தான் செய்வேன். நீங்கள் சொன்னதை நான் கேட்காட்டாலும் சரி, நீங்கள் சொன்னால் அதுதான் சாட்சின்னு சொன்னான். சொன்னாங்க, இந்த உலகத்தில் மற்ற ஆட்கள்லாம் ஒரு சாட்சி சொன்னால் அவர் ஒரு சாட்சி தான். அதற்கு ஹுசைமார் ரலியல்லாஹு அவர்களோ அவர்களுக்கு எதிராக சாட்சி சொல்லப்பட்டால் அதற்கு ஹுசைமார் ரலியல்லாஹு சாட்சி 2 சாட்சின்னு சொன்னாங்க. பாராட்டினாங்க. கண்ணை மூடிக்கொண்டு நம்பினார்கள், பின்பற்றினார்கள். சஹாபிகளுடைய விசேஷமே அதுதாங்க. என்ன சொன்னாலும் சரி, கண்ணை மூடிக்கொண்டு அப்படியே பின்பற்றினார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், وَمَن يُشَاقِقِ الرَّسُولَ مِن بَعْدِ مَا تَبَيَّنَ لَهُ الْهُدَى وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ. யார் இந்த உலகத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு பின்னால் உலகத்தில் பிளவை ஏற்படுத்துகிறார்களோ, தெளிவெல்லாம் ஹிதாயத்தெல்லாம் வந்ததற்கு பின்னால், وَيَتَّبِعْ غَيْرَ سَبِيلِ الْمُؤْمِنِينَ, முஃமின்களுடைய பாதை அல்லாத வேறு பாதையை துயறுகிறார்கள். இந்த ஆயத்தை இறக்கும் பொழுது முஃமின்கள் யார் மாத்திரம்தாங்க? சஹாபாக்கள் மாத்திரம்தான். அவர்கள் பின்பற்றுகிறார்கள் கைர சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய பாதையை விட்டுவிட்டு வேறு பாதையை பின்பற்றுகிறார்கள். அல்லாஹ்வுடைய ஆயத்து. நுவல்லிஹி மாத்தவெல்லாம் போற போக்கில் விடுவோம், போற போக்கில் போன் விட்டுட்டு ஓ நுஸ்லிஹி லா ஜஹன்னம், போய் சேர்ற இடம் வேற இடம்பா நல்லா சொல்றோம். அது போய் சேர்ற இடம் நரகம் என்று அல்லாஹ் சொல்கிறார். என்ன ஆயத்து, வேற என்ன விஷயம் வேணும்? குர்ஆன் சாட்சி நிறைய சாட்சி. ஒரு நிமிஷம் இருக்கு. இத்தபியூ ஸவாதல் அலம் ஹதீஸ்ல வருது. நீங்க என்ன செய்யுங்க, சஹாபிகளை அந்த ஹதீஸுக்கு அதான் விளக்கம் சொல்றாங்க. ஏன் சொல்றாங்கன்னு விளக்கம் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதனால இங்கே சஹாபிகளை பின்பற்று. எவ்வளவு ஹதீஸ்கள், எவ்வளவு ஆயத்துகள் தொடர்பாக வருகிறது பெருமையான பெருமக்களே. அதனாலே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி, எதுக்கு இந்த கொள்கை விளக்க மாநாடுன்னு புது ஒரு தலை போட்டு திருச்சிக்காரங்க இப்படி ஒன்றை தேர்ந்தெடுத்து நடத்துகிறாங்கன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உரியவங்கள்ட்ட காரணம் கேட்காம நீங்கள் யோசிச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு யாரும் என்கிட்ட கேட்டுறாதீங்க. நானாக ஒரு முடிவுக்கு வந்தேன். கொள்கை என்பது காலமாக அதில் உறுதியாக நாம் தெளிவாக பின்பற்ற வேண்டிய அடிப்படையான விஷயம் இஸ்லாமிய அடிப்படைகளிலே முதன்மையானதும் முதல் தரமானதும். அதனால் நாம் அந்த கொள்கையில் தெளிவாக இருக்கணும். சஹாபாக்கள் எல்லோரும் நீதவான்கள், சஹாபாக்கள் எல்லோரும் நீதவான்கள். அவர்களில் யாரையும் விமர்சிக்கக்கூடாது, யாரையும் குறை காணக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலை அணுவாக பின்பற்றியவர்கள், பின்பற்றப்படுவதற்கு தகுதியானவர்கள். குர்ஆனிலும் ஹதீஸிலும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிரம்ப இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாக்கியமான நண்பர்களை பின்பற்றியதன் காரணத்தினால் சொர்க்கத்தை நான் தயாரித்து வைத்தீர்கள் என்று சொல்லானே, அப்படிப்பட்ட பின்பற்றக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் கபூல் செய்தருள்வானார்.
அல்லாஹ் நம்மை கபூல் செய்தருள்வானா. இந்த மாநாட்டை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானா. இதற்காக யார் யாரெல்லாம் தங்களுடைய பொருளாதாரத்தால், உழைப்பால், நல்ல யோசனைகளால், பல்வேறு விதமான நல்உதவிகளால் யாரெல்லாம் உதவிகள் செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தன் புறத்திலிருந்து சிறந்த உதவியை அல்லாஹ் பகரமாக்கி அருள்வானாக. யாரெல்லாம் இதில் கலந்து கொண்டார்களோ, இந்த விஷயங்களை கேட்டார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்லாஹ் தன் புறத்திலிருந்து முழுமையான ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. ஜமாத்துல் உலமாவுடைய சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. ஜமாத்துல் உலமாவுடைய உயர்ந்த சேவைகளை அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக. நம்முடைய துன்யா ஆகிராவின் காரியங்கள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்தருள்வானா. நம்முடைய கடந்த காலங்களை விட வரக்கூடிய காலங்களை அல்லாஹ் பாக்கியமானதாக ஆக்கி அருள்வானா. நீண்ட ஹயாத்தையும் நிறைவான ஆஃபியத்தையும் இறையச்சமுள்ள ஒழுக்கமான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை தந்து நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நேரத்தில் எந்த விதமான பயமோ, எந்த விதமான திடுக்கமோ, எந்த கவலையோ இல்லாமல் ஆனந்தத்தோடு இன்பத்தோடு கலிமத்து தௌஹீதை ஒளிந்தவர்களாக, ரப்பினுடைய மேலான ரிலாவை பெற்றவர்களாக, சுவனத்தின் காட்சிகளை நம் கண்முன்னால் கண்ட நிலையிலே, மலக்குமார்களின் சோபனத்தை பெற்ற நிலையிலே, யா ஐயத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தன் மர்தியா ஃபதுஹுலி ஃபீ இபாதி வதுஹுலி ஜன்னதி என்ற சோபனத்தை பெற்றவர்களாக ரப்பை சந்திக்கும் உயர்ந்த நசீபை அல்லாஹ் நமக்கும் நம்மை சார்ந்த எல்லோருக்கும் அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. பிஹக்கி சய்யிதினா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.